وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقال الله تعالى في محكم تنزيله العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر إلى الذين يزكون أنفسهم بل الله يزكي من يشاء ولا يظلمون فتيلا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்னுடைய இன்றைய தமிழாக்கத்தை தொடங்குகிறேன். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் ஆற்றப்பட்ட ஜுமா பிரசங்கத்தினுடைய தமிழாக்கத்தை உங்களுக்கு முன்பு எடுத்துரைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பிரசங்கமானது அல் உஜுப் என்ற ஒரு விஷயத்தை குறித்து இருந்தது. இஜாபு இம்ராஇன் பினஃப்ஸிஹி என்பது அதனுடைய தலைப்பு. அல் உஜுப் என்பதற்கு தமிழில் ஒரு பொருத்தமான ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு வார்த்தை அது. வேண்டுமென்றால் அந்த உஜுப் என்ற அந்த வார்த்தைக்கு, அந்த பதத்துக்கு சுய திருப்தி என்ற ஒரு மொழிபெயர்ப்பை நாம் கொடுக்கலாம். அது சுய திருப்தி என்றால் என்ன, அதனுடைய விளைவுகள் என்ன என்பதை குறித்துதான் இன்றைய ஒரு உரை நிகழ்த்தப்பட்டது. அருமை சகோதரர்களே, சுய திருப்தி என்பது பெருமையுடைய இன்னொரு வடிவம். இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள், அல் கிபுரு என்ற பெருமை இரண்டு வகைப்படும். ஒன்று அல் கிபுர் முத்தரஃபி, இன்னொன்று அல் கிபுர் முத்தஹஃபித். அல் கிபுர் முத்தரஃபி என்று சொன்னால் உயர்வாக இருக்கக்கூடிய பெருமை. அல் கிபுர் முத்தஹஃபித் என்றால் பணிவாக தாழ்வாக இருக்கக்கூடிய பெருமை. அல் கிப்ரு முத்தரஃபி, உயர்வாக இருக்கக்கூடிய பெருமை என்றால் சாதாரணமாக நாம புரிந்து வைத்திருக்கக்கூடிய தற்பெருமை. அதாவது என்னிடம்தான் எல்லாம் உள்ளது, நான் தான் எல்லாமே, என்னை கொண்டுதான் எல்லாம், நான் தான் எல்லாவற்றையும் உயர்ந்தவன், நான் தான் எல்லாவற்றையும் சிறந்தவன், எல்லாரையும் விட சிறந்தவன், என்னிடம் உள்ளதுதான் எல்லாவற்றையும் விட சிறந்தது, எல்லா விதத்திலும் நான் தான் உயர்ந்தவன், கல்வியில், அந்தஸ்தில், தொழிலில், வியாபாரத்தில், பதவியில் என்று எல்லாவற்றிலும் நான் தான் உயர்ந்தவன், மற்ற எல்லாரும் என்னை விட தாழ்ந்தவர்கள் என்று நினைப்பதுதான் தற்பெருமை. அது அனானியத், எல்லாத்துக்கும் நான் 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 என்று சொல்வது. இது உயர்தரமான பெருமை. இதைத்தான் அல் கிபுர் முத்தரஃபி என்று சொல்கிறார்கள் இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். ஆனால் இன்னொன்று ஒரு பெருமை இருக்கின்றது, அது தாழ்வான பணிவான பெருமை. அல் கிபுர் முத்தஹஃபித். இது எல்லோருக்கும் தெரியாது, பொதுவாக யாருக்குமே இது குறித்து தெரியாது, இது வெளிப்படாது, விஷயம் வெளிப்படாது. அதாவது இத எல்லோராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஆரம்பத்துல சொன்ன அந்த பெருமை என்பது எல்லோராலும் கண்டுபிடிக்க முடியும், அது வெளிப்படுத்தக்கூடியது. ஆனா இந்த தாழ்வான பணிவான இந்த தற்பெருமை என்பது எல்லோராலும் கண்டுபிடிக்க முடியாது, அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்குதான் உஜுப் என்று சொல்வாரு. இந்த உஜுப் என்பது இப்படித்தான் பேச முடியும், தமிழ்ல விளக்கம் கொடுக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாஸு முஹ்லிகாத், மூன்று விஷயங்கள் மனிதர்களை அழிக்கக்கூடியவையாக இருக்கின்றன. ஒன்று ஷுஹ்ஹுன் முத்தா, கடைபிடிக்கப்படக்கூடிய உள்ளத்தின் உலோபித்தனம்.
இன்னொன்று ஹவா முத்தபா, பின்பற்றப்படக்கூடிய மனோ இச்சை. இன்னொன்று இஜாபு இம்ரஇன் பினஃப்ஸிஹி, ஒரு மனிதன் தன்னைத்தானே ஆச்சரியப்பட்டுக் கொள்வது, அதாவது தன்னைத்தானே திருப்தி கொள்வது, ஒரு மனிதன் தன்னை வைத்து சுய திருப்தி கொள்வது என்று சொன்னார். இந்த மூன்று விஷயம் மனிதன் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். இதை இந்த செய்தியை இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ஹஸனுடைய தர்ஜால அந்தஸ்து கொண்டு வர்றாங்க. பரமே சகோதரர்களே, இப்ப சுய திருப்தி என்றால் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு மனிதன் நான் பெருமையை அடிக்க மாட்டேன் என்று சொல்வது பெருமை, அதான் சுய திருப்தி. அதாவது அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஒன்றை கொடுத்திருக்க, எல்லா விதமான நியாமத்துகளை கொண்டு அல்லாஹ் அவனை அழகுபடுத்தியிருக்க, தன்னுடைய அனைத்து அருட்கொடைகளை கொண்டு அல்லாஹ் அவனை அலங்கரித்திருக்க, இது எல்லாம் அல்லாஹ்விடமிருந்து வந்ததல்ல, தன்னால் உண்டானது என்று அல்லாஹ்வை நன்றி மறந்து இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கின்றது. அதுக்கு பேர் தான் சுய திருப்தி. அவன் என்ன சொல்றான் என்று சொன்னால், எல்லா விஷயமும் தனக்கு இருக்கின்றது, நானும் பெருமை அடிக்க மாட்டேன் என்று சொல்றான். அப்ப நான் பெருமை அடிக்க மாட்டேன் என்று சொல்வது மிகப்பெரிய பெருமை என்பதை புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த உஜூப் என்ற அந்த வார்த்தை மிக ஒரு ஆழமான ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஒரு பயங்கரமான மோசமான ஒரு குணமாக நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள். ஏன்னு சொன்னால், இந்த உஜூப் என்பது ரதாயிலுல் ஹுல்கியா என்று சொல்வார். அதாவது மஜ்மூஅத்து ரதாயிலுல் ஹுல்கியா, அதாவது மோசமான பல தீய குணங்களின் அடித்தளமாக இருக்கக்கூடியது இந்த உஜூப் என்ற சுய திருப்தியாகும். எல்லா விதமான தீமைகள் இருக்கின்றது, மனிதனுக்கு எத்தனை விதமான தீமைகள் தீய குணங்கள் இருக்கின்றதோ அத்தனை தீய குணங்களுக்கும் அடித்தளமான தலையாய ஒரு தீமையாக இருக்கக்கூடியதுதான் இந்த உஜூப் என்ற இந்த சுய திருப்தி. இது மிக மோசமான ஒரு குணம், இது மனிதனை அழிக்கக்கூடிய குணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அருமை சகோதரர்களே, இதை நாம் புரிந்து கொள்வதற்காக குர்ஆன்ல பல உதாரணங்கள் நமக்கு சொல்லப்பட்டுள்ளன. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான் சூரத்து நிசாவுடைய 49வது வசனத்தில், அலம் தர இலல் லதீன யஸக்கூன அன்ஃபுஸஹும் பலில்லாஹு யுஸக்கி மன் யஷாஉ வலா யظلمون ஃபதீலா. நபியே, தங்களுக்கு தாங்களே தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்களை நீர் பார்க்கவில்லையா? ஆனால் அல்லாஹ் தான் தான் நாடியவர்களை தூய்மைப்படுத்துகிறான், பரிசுத்தப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். தங்களை தாங்களே பரிசுத்தமாக்கிக் கொள்ளக்கூடியவர்கள், தங்களை தாங்களே தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள், அவர்களை நீர் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் சொல்வதன் மூலம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பண்பை கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட குணத்தை பண்பை கொண்டவராக இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். ஆனால் இந்த பண்பு என்பது, பரிசுத்தப்படுத்தக்கூடிய இந்த பண்பு என்பது அல்லாஹ்வுடைய பண்பாக இருக்கின்றது. அல்லாஹ் தான் நாடியவர்களை பரிசுத்தப்படுத்துவான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அருமை சகோதரர்களே, இப்படியாக தன்னுடைய குணத்தை வைத்து பெருமை அடிப்பது, தன்னுடைய பொருளை வைத்து, செல்வத்தை வைத்து, குழந்தை குட்டிகளை வைத்து, பதவியை வைத்து, அந்தஸ்தை வைத்து, தனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கௌரவத்தை வைத்து, இப்படி என்னவெல்லாம் எதை வைத்து எல்லாம் மனிதன் தன்னைத்தானே உயர்த்தி மனதுக்குள்ளே நினைத்துக் கொள்வானோ, இது எல்லாமே உஜூப் என்ற இந்த சுய திருப்திகள் வரும். இது மிக மோசமான குணம். இந்த குணத்தை வைத்து நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹும் விரும்பக்கூடிய விஷயமாகும். இப்ப அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுற. இந்த உதாரணம், தன்னுடைய பதவியை வைத்து தான் மிகப்பெரியவன், அதில் யாருக்கும் சொந்தமில்லை என்று நினைத்து ஆட்சி செய்து கொண்டிருந்த கொடூரமான அரசன் ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அலைசலி முல்கு மிஸ்ர வஹாதில் அன்ஹார் தஜ்ரி மின் தஹ்தி அஃபலா துப்சிரூன். மக்கள்கிட்ட சொல்றாங்க, ஜுக்ரூப் என்ற அத்தியாயத்தின் 51வது வசனம், இதோ எகிப்து நாட்டுடைய இந்த ஆறுகள், இந்த நதிகள், இது எல்லாம் என்னுடைய ஆட்சியின் கீழ் இல்லையா? அஃபலா துப்சிரூன், நீங்கள் இதை பார்க்கவில்லையா என்று தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கின்றார். அங்கே ஓடக்கூடிய நதிகள், ஆறுகள் எல்லாவற்றையும் தனக்கு சொந்தமானது இல்லையா? என்னுடைய ஆட்சிக்கு இதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று ஃபிரௌன் மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்கிறான். இன்னொரு இடத்தை சொல்லி காட்டினான், மா அலிம்து லக்கும் மின் இலாஹின் கைரி. 28வது அத்தியாயத்தினுடைய 38வது வசனம்,
என்னை தவிர வேறு ஒரு கடவுளை, வேறு ஒரு தெய்வத்தை உங்களுக்காக நான் அறியவில்லை என்று சொல்லி தன்னை தானே உயர்ந்த ஒரு கடவுளாக அவன் ஆக்கி கொண்டான். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த உதாரணம் சொல்லி காட்டி இதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அவனை நீங்கள் திருத்துங்கள், இந்த மாதிரி எண்ணத்தை விட்டு அவனை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்பதற்காக அல்லாஹ் தஆலா மூசா மற்றும் ஹாரூன் சொல்லி அனுப்புகிறான். ஃபகூலா லஹு கௌலன் லையினன் லஅல்லஹு யததக்கரு யக்ஷா. நீங்க ரெண்டு பேரும் அந்த ஃபிரௌனிடம் மென்மையாக நளினமாக பேசுங்கள், அதனால் அவன் உபதேசம் பெறலாம் அல்லது இரையச்சத்தை மேற்கொள்ளலாம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான். தூதரை அனுப்பி அவனை திருத்த அல்லாஹ் முயல்கிறான். அவர்களும் சென்று பேசி பார்க்கிறார்கள். ஆனால் அவனும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்வதாக இல்லை. கடைசியில் அவனுக்கு ஏற்பட்ட கதி என்ன? அவன் மூழ்கடிக்கப்படுகிறான். திடீரென்று அவனுக்கு அந்த தண்டனை வருகின்றது. அவன் எதிர்பாராத விதமாக அந்த கடலுக்கு முன்பு கூட தன்னுடைய ஆட்சியின் கீழ்தான் இந்த கடலில் இருக்கிறது என்று எந்த கடலை பார்த்து அவன் சொன்னானோ அதே கடலிலே அல்லாஹ் என்ன செய்தான்? அவனை மூழ்கடித்து தான் எஜமானன், நீ ஒரு சாதாரண அடிமை என்பதை அல்லாஹ் அங்கே நிரூபித்து காட்டினான். ஆக இது சுய திருப்தி கொள்ளக்கூடிய ஒரு பண்பின் முகமாக இருக்கின்றது. அதே போன்று அருமை சகோதரர்களே, தன்னுடைய செல்வம் மற்றும் குழந்தைகளை வைத்து பெருமை அடிப்பதும் சுய திருப்தியை சார்ந்த ஒரு பண்பாக, கெட்ட குணமாக இருக்கின்றது. சோ இந்த கஹ்ஃப்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான் 34வது வசனம். இரண்டு தோழர்களை குறித்து, இரண்டு நண்பர்களை குறித்த ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றான். இரண்டு பேர்ல ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா பல தோட்டங்களையும், பேரிச்ச தோட்டம், திராட்சை தோட்டம், அதே போன்று விவசாயம் போன்ற பெரிய அறுப்படை அல்லாஹ் வழங்கி இருந்தார். அந்த இரண்டு தோட்டங்களும் அவனுக்கு குறையில்லாமல் நன்மையை கொடுத்து கொண்டிருந்தது, பயனை கொடுத்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு வருஷமும் அவனுக்கு குறைவில்லாமல், நஷ்டம் இல்லாமல் பயனை அவனுக்கு கொடுத்து கொண்டிருந்தது. அவன் அதனால் பெரும் பயன் அடைந்து கொண்டிருந்தான், லாபம் சம்பாதித்துக் கொண்டிருந்தான். அப்போ அவனுடைய இன்னொரு நண்பன், அவனுடைய இன்னொரு சகோதர தோழன் ஏழையாக இருந்தான். அவனுக்கு முன்பு ஒண்ணுமே இல்லாதவனாக அவன் இருந்தான். இவன் பணக்காரனாக இருந்தான், அவன் ஏழையாக இருந்தான். எனவே தன்னுடைய அவனுக்கு அந்த பணத்திமிர் ஏற்பட்டு, பணத்து மட்டுமல்லாமல் குழந்தை செல்வத்தில் அவன் அதிகமானவனாக இருந்தான். எனவே அந்த ரெண்டு விஷயத்தை அவனுடைய அந்த சுய திருப்தி கொண்டு பெருமை அடித்து அவன் அந்த திமிர் பிடித்து போய் சொன்ன வார்த்தை என்ன? நான் தான் உன்னை விட செல்வத்திலும் அதிகமானவன், தடா ஜமாத் மக்கள் தொகையிலும் உன்னை விட நான் அதிக கௌரவமானவன் என்று தன்னுடைய நண்பனை குறித்து ஏளனமாக பேசினான். ஆனால் அந்த நண்பனோ என்ன சொன்னால் அதாவது என்னுடைய ரப்பு இதைவிட சிறந்த ஒன்றை கொடுக்கக்கூடிய போதுமானவன் சொன்னான். நீ சொல்லக்கூடிய இந்த தோட்டங்கள், இந்த துறவங்கள், இந்த சொத்துக்கள், இந்த குழந்தைகள், செல்வத்தை பற்றி பெருமடித்துக் கொண்டிருக்கின்றாயே, சுய திருப்தி கொள்கிறாயே, ஆனால் இது என்னுடைய ரப்பு கொடுத்தது. அல்லாஹ் நாடினா, என்னுடைய ரப்பு நாடினால் இதைவிட சிறந்த ஒன்றை எனக்கு கொடுக்க போதுமானவன் என்று அவனுடைய நண்பன் சொன்னான். கடைசியில் அல்லாஹு தஆலா இவனுடைய அத்தனை தோட்டங்களையும் அழித்து, விவசாய நிலத்தையெல்லாம் அழித்து கை சேதமாக்கினான். فأصبح يقلب كفيه على ما أنفق فيها وهي خاوية على عروشها ويقول يا ليتني لم أشرك بربي أحدا. அல்லாஹ் அதை அழித்து விட்டான், பழங்களை அழித்து விட்டான், அது தோட்டங்களை அழித்து விட்டான், விவசாய நிலத்தை அழித்து விட்டான். கடைசியில் فأصبح يقلب كفيه على ما أنفق فيها, அதனுடைய வளர்ச்சியை, அதை உண்டாக்கியதில், அதை பக்குவப்படுத்தி ஒரு மிகப்பெரிய தோட்டமாக உண்டாக்கிய கூடிய விஷயத்தை அவன் செலவழித்ததன் மீது அவன் தன்னுடைய கையை பிசைந்து கொண்டான், கை சேதமடைந்தான். அவன் சொன்னான், என்னுடைய கேடே, என்னுடைய ரப்புக்கு நான் யாரையும் இணை வைக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று கவலைப்பட்டான். அல்லாஹ் தஆலா எதிர்பாராத விதமாக அவனுக்கு அந்த தண்டனை கொடுத்தான். ஆக இது ஒரு சுய திருப்தி கொள்ளக்கூடிய ஒரு பெருமையாக இருக்கின்றது. இதுவும் அந்த சுய திருப்தியினுடைய ஒரு வடிவமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று தன்னுடைய சக்தியை வைத்து, தன்னுடைய வலிமையை வைத்து பிறரை விட தான் உயர்ந்தவன் என்று கருதி சுய திருப்தி கொள்வது, இதை ஆது சமுதாயம் செய்தது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அத்தியாயத்தில் 15வது வசனம்.
فأما عاد فاستكبروا في الأرض بغير الحق وقالوا من أشد منا قوة. ஆது இந்த பூமியில் பெருமை அடித்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், மன் அஷத்து மின்னா குவ்வா, வலிமையில் எங்களை விட சிறந்தவர் யார், எங்களை விட கடுமையான வலிமை உடையவர்கள் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அவலம் இரவு அன்னல்லாஹ் அல்லதி ஹல்கஹும் வ அஷத்து மின்ஹும் குவ்வா, அவலம் அன்னல்லாஹ் ஹல்கஹும் வ அஷத்து மின்ஹும் குவ்வா வகானு பிஆயாத்தினா யஜ்ஹதூன். அவருக்கு முன்பு எத்தனை யாரெல்லாம் அல்லாஹ் படைத்தானோ, யாரெல்லாம் அல்லாஹ் அழித்தானோ, அவர்கள் எல்லோரும் இவனை விட அதிக வலிமை உடையவராக இருந்தார்கள் என்பதை அவன் பார்க்கவில்லையா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். கடைசியில் அவர்களுடைய கதி என்னவானது? அவர்களும் அதாவது அடையாளம் இல்லாமல், சுவடை இல்லாமல் அந்த ஆள சமுதாயம் அழிக்கப்பட்டதை நாம் குர்ஆன் நடிகிலும் பார்க்க முடிகின்றது. அதே போன்று அருமை சகோதரர்களே, ஒரு மனிதன் தான் செய்யக்கூடிய தீய அமல்களை அதாவது பெரியதாக நினைக்கிறான், அந்த தீய அமல் அழகாக நினைக்கிறான். அதுதான் மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு குணம். இதுக்கு தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல. தான் செய்யக்கூடிய தீய அமலையே தனக்கு போதும், அழகானது என்று கருதுகிறான். அல்லாஹ் ஒரு ஆராப்ல ஒரு வசனம் சொல்லி காட்டுகின்றார், சபீல ருஷ்தி லா யத்தகிது சபீலா வயரவு சபீல கையி யத்தகிது சபீலா. அவன் ஒரு நேர்மையான ஒரு நேர்வழியான ஒரு பாதையை அவன் கண்டால் அதை தனக்குரிய பாதையாக ஆக்கிக் கொள்ள மாட்டேங்கிறான். ஆனால் ஒரு நெளிவு சிரிவு கொண்ட வழிகேட்டை உடைய ஒரு பாதையை அவன் கண்டான் என்றால் அதை தன்னுடைய பாதையாக, தன்னுடைய வழியாக ஆக்கிக் கொள்கிறான் என்று அதை சொல்லி காட்டு. அப்ப நல்வழியை புறந்தள்ளிவிட்டு கெட்ட வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்வது, ஹிதாயத்தை புறந்தள்ளிவிட்டு வழிகேட்டை தேர்ந்தெடுத்துக் கொள்வது, இது அவன் தனக்கு அழகான உண்டாக்கத, இதுல அவன் பெருமை அடிக்கிறான், சுய திருப்தி கொள்கிறான். இதுவும் மிக மோசமான குணமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா 35 அத்தியாயத்தில் 80 வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அஃபமன் ஸுய்யின லஹு ஸூஉ அமலிஹி ஃபராஹு ஹஸனா. எவனுக்கு அவனுடைய தீய அமல் அழகாக ஆக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு அதை அவன் ஃபராஹு ஹஸனா, அதை அவன் அழகாக காண்கிறானோ, அவன் நல்ல அமல் செய்து அல்லாஹ்வுக்காக ஈமான் கொண்டு வாழக்கூடிய மனிதை போன்று ஆகிவிடுவானா என்று அல்லாஹ் கேட்கு. இவ்வாறாக ஒரு மனிதன் தன்னுடைய செயல்பாட்டில், தன்னுடைய செல்வத்தில், குழந்தைகளில், பதவியில், அந்தஸ்தில், தொழிலில் என்று எல்லா விஷயத்திலும் உள்ளுக்குள்ளேயே பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அப்படி பெருமை அடித்துக் கொண்டு தான் நாளா பெருமை அடிக்க மாட்டேன் என்று ஒருவன் சொல்லிக் கொண்டிருக்கான் என்று சொன்னால் அதுதான் சுய திருப்தி. இது மனிதனை அழித்து விடக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இது மிக மோசமான ஒரு குணமாக இருக்கின்றது என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு குர்ஆன்ல சொல்லக்கூடிய பல உதாரணங்கள் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அருமை சகோதரர்களே, அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அல்லாஹ் உடனே அவர்களை கண்டித்தான். ஹுனைன் யுத்தத்தின் போது சஹாபாக்கள் பெருகி விட்டார்கள், முஃமின்களுடைய எண்ணிக்கை பெருகிவிட்டது. அப்போ சஹாபாக்களுக்கு கொஞ்சம் ஒரு பெருமை வந்தது. என்ன பெருமை? நம்ம அதிகமா இருக்கிறோம். அதனால் வரைக்கும் மிக குறைவான நபர்கள் தான் அதிகமான நபர்களை வென்று வந்தார்கள். அதுதான் இஸ்லாமிய வரலாறு. சஹாபாக்கள் வரலாறு, யுத்த வரலாறை என்று பார்க்கும் பொழுது முஸ்லிம்களுடைய படை மிக குறைவாக இருக்கும். முஸ்லிம்கள் படையின் எண்ணிக்கை மிக குறைவானவர்களாக இருப்பார்கள். எதிரிகளின் படைகளின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். அந்த குறைவான எண்ணிக்கையில் உள்ள முஸ்லிம்கள் தான் அதிகமான எண்ணிக்கையில் உள்ள காஃபிர்கள் எதிரிகளை வென்று வந்து கொண்டிருந்தார்கள். அதுதான் வரலாறாக இருந்தது. ஆனால் ஹுனைன் யுத்தத்தின் போது முஸ்லிம்கள் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமானது. அப்ப அந்த அதிகமான எண்ணிக்கை அவர்களுக்கு ஆச்சரியப்படுத்தியது. அதை கொண்டு அவருக்கு கொஞ்சம் சுய திருப்தி கொண்டார். நம்ம அதிகமா இருக்கோம், நம்ம ஜெயிச்சிடலாம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், وَيَوْمَ حُنَيْنٍ إِذْ أَعْجَبَتْكُمْ كَثْرَتُكُمْ فَلَمْ تُغْنِ عَنْكُمْ شَيْئًا وَضَاقَتْ عَلَيْكُمُ الْأَرْضُ بِمَا رَحُبَتْ ثُمَّ وَلَّيْتُمْ مُدْبِرِينَ. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், ஹுனைன் யுத்தத்தின் போது
உங்களுடைய எண்ணிக்கை அதிகமான எண்ணிக்கை உங்களை ஆச்சரியப்படுத்தியது. ஃபலம் தூணி அன்பு ஷைஆ, ஆனால் அது உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் அளிக்கவில்லை. பூமி விசாலமாக இருந்தும் கூட அது உங்களுக்கு நெருக்கடிக்குள்ளானது. சும்மா வல்லைத்து முதுபிரீன், பிறகு நீங்கள் தோற்று நீங்கள் புறமதியிட்டு ஓடிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் தான் சொல்லினார். அதுவரைக்கும் குறைவான எண்ணிக்கையில் நபர்களை கொண்டு ஜெயித்து கொண்டிருந்த, வெற்றி பெற்றுக் கொண்ட முஸ்லிம்கள் இந்த அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கையை கொஞ்சம் தளர்த்தி தன்னுடைய எண்ணிக்கையின் மீது நம்பிக்கை வைத்த காரணம் அல்லாஹ் உடனே அவர்களுக்கு பாடம் புகட்டினா, எண்ணிக்கையில் அவங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை, உங்கள் எண்ணிக்கையே உங்களை பாலாளத்துக்கு தள்ளிவிட்டது, உங்கள் எண்ணிக்கை உங்களை என்ன செய்து விட்டது, அல்லாஹுடைய அந்த சிந்தனையை விட்டு உங்களை தூரமாக்கி விட்டது என்பதை அல்லாஹு தாலா உடனே தோல்வியை கொடுத்து என்ன செஞ்சான், அவர்களுக்கு அல்லாஹு தாலா பாடத்தை போட்டினான். இது தௌபால இடம்பெறக்கூடிய 25வது வசனம். இது நமக்கு அழகா படம் பிடித்து படிப்படியா தந்து கொண்டிருக்கின்ற அப்ப சகோதரர்களே, இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்வது போன்ற கிபரு முத்தகஃபில், அதாவது பணிவான தாழ்மையான ஒருத்தர் பெருமை. இது ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி வெளியே தெரியாது. இது மனிதன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பான், அவனாகவே என்ன செய்வான், நினைத்து கொண்டே இருப்பான். ஆனா வெளியில் என்ன சொல்லிடுவான், நானும் தற்பெல்லாம் அடிக்க மாட்டேன், நானும் பெருமை கொள்ள மாட்டேன் என்று அவன் சொல்லிக் கொண்டிருப்பான். இப்ப இதை களைவதற்கு, இந்த மாதிரி போக்கில் இருந்து மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன செய்வது, இதுக்குண்டான மருத்துவம் என்ன நான் பார்க்கிற பொழுது, அருமை சகோதரர்களே, மனிதன் இதுவெல்லாம் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத் என்று ஒரு மனிதன் நினைக்கிறான். இப்படி நினைத்தாலே போதுமானது. இது என்னால் வந்ததல்ல, அல்லாஹ் எனக்கு கொடுத்தது. அல்லாஹ் மட்டும் எனக்கு இதை தரவில்லை என்று சொன்னால் நான் இதை பெற்றிருக்க முடியாது என்று அவன் நினைக்க வேண்டும். இப்படி நினைத்தாலே அந்த சுய திருப்தியை கொள்கக்கூடிய அந்த கெட்ட மோசமான குணம் அவனுக்கு வராது. நீ காரூன் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. காரூனிடம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வஆத்தைனாஹு மினல் குனூஸி மா இன்ன மஃபாத்திஹஹு லா தனூஉ பில் உஸ்பத்தி உலில் குவ்வா. அந்த காரூனுக்கு எப்படிப்பட்ட அருட்களஞ்சியங்களை நாம் கொடுத்தோம் என்று சொன்னால், அந்த களஞ்சியங்களின் சாவிகள், திறவுகோள்கள், அதை சுமப்பதற்கு கடினமான இந்த வலிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த கூட்டம் சிரமப்பட்டது. அந்த அளவுக்கு அப்படின்னா எண்ணி கூட பார்க்க முடியாது, நம்ம கணிக்க கூட முடியல எப்படிப்பட்ட சாவிகளாக அது இருந்துட்டோம் என்று சொல்லி. அந்த திறவுகோள்களை சுமப்பதற்கு ஒரு சக்தி வாய்ந்த கூட்டம் இருந்தது. அந்த சக்தி வாய்ந்த கூட்டம் கூட அதை சுமப்பதற்கு கஷ்டப்பட்டது. அப்படிப்பட்ட களஞ்சியங்கள் நம்ம கொடுத்திருந்தோம். மக்கள்கிட்ட வந்து சொன்னாங்க, அதாவது உனக்கு கொடுத்த இந்த அறுக்குடைகளில் துன்யாவுக்கென்ற உன்னுடைய இந்த பங்கை மறந்துடாதே, உலகத்துக்குள்ள அந்த பங்கை மறந்துடாதே, அல்லாஹ் உன்னோடு உபகாரம் செய்தது போன்று நீ மக்களுக்கு உபகாரம் செய்வாயாக, இந்த பூமியில் நீ வந்து குழப்பத்தை நாடாது என்று சொன்ன போது அவன் என்ன சொன்னான், கால இன்னமா ஊத்தித்துஹு அலா இல்மின் இந்தி, இல்லை இது அல்லாஹ் எனக்கு கொடுக்கல, அல்லாஹ் இது நானாக சம்பாதித்துக் கொண்டது, என்னுடைய அறிவின் மூலமாக இதை நான் பெற்றுக்கொண்டது என்று அவன் சொன்னான். கடைசியில் அவனுடைய நிலைமை என்ன, அல்லாஹ் சொன்னான், நாம் அவனையும் அவனுடைய மாளிகையும் ஒன்றாக சேர்த்து பூமியில் புதைய செய்தோம். அல்லாஹ் பூமி என்ன செஞ்சிச்சு, அவனையும் அவனுடைய மாளிகையும் சேர்த்து ஒன்னா அப்படி விழுங்கிருச்சு. விழுங்கிருக்கு. இன்னும் அவனே செய்யறான். ஒரு ஹதீஸ்ல பார்க்கிறோம், இன்னும் நரகத்துல சுத்திக்கிட்டே இருக்க, நரகத்துக்கு போய் சேரவே இல்லை, கீழே போய் நரகனுடைய அடித்தளத்துக்கு போய் கொண்டே இருக்கிறான். பார்க்கணும். அல்லாஹ் நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் காப்பாற்றும். அப்ப அல்லாஹ் தஆலா தான் எல்லாமே எனக்கு தந்திருக்கிறான். அவன் தரவில்லை என்று சொன்னால் எனக்கு இது கிடைத்திருக்காது என்று ஒரு மனிதன் நினைக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள் சொல்லி காட்டுவான், வலவுலா ஃபதுல்லாஹி அலைக்கும் ரஹ்மத்துஹு லத்தபஅது ஷைத்தான இல்லா கலீலா. அல்லாஹ்வுடைய பேரருளும் அவனுடைய கிருபை உங்களுக்கு இல்லாதிருந்தால் உங்கள் குறைவானவர்கள் அன்றி மற்ற எல்லோரும் என்ன செய்வீங்க, நீங்க ஷைத்தானை பின்பற்றியிருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய பேரருளும் அவனுடைய கிருபையும் உங்களுக்கு இல்லாமல் இருந்தால் நீங்கள் பரிசுத்தமாக ஆகியிருக்க மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். அல்லாஹ்வுடைய பேரருளும் அவனுடைய கிருபை உங்களுக்கு இல்லாமல் இருந்தால் அவன் உங்களை மன்னித்திருக்க மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி 100 பல இடங்கள் இந்த மாதிரி வசனங்கள் நிறைய வரும். அப்போ அல்லாஹ்வுடைய அருள்
எனக்கு கிடைத்தது அல்லாஹ்வின் பொறுத்து எனக்கு வந்திருக்கிறது என்று நாம் எண்ண வேண்டும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிட்டவுடன் நாம கேட்பது கூட துஆவை ரசூல் எப்படி கற்றுக் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்அமனி ஹாதா வரஸகனி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவா. எனக்கு இந்த அதாவது மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவா, என்னுடைய எந்த சக்தியும் என்னுடைய எந்த முயற்சியும் இல்லாமல், என்னுடைய எந்த சக்தியும் என்னுடைய எந்த முயற்சியும் இல்லாமல் எனக்கு உணவளித்த, எனக்கு பானத்தை அளித்த, குடிப்பதற்கு தண்ணீர் அளித்த அந்த அல்லாஹ்வுக்கு எல்லாம் சொல்கிறார். ஆனா அவன் சம்பாதித்ததுக்கு உண்டான பலன் தான் அது. அந்த உணவை எப்படி சாப்பிட்டான் என்று சொன்னால் அவன் சம்பாதித்தது, அவன் உழைத்தது, அவன் உழைத்ததுக்கு உண்டான பலன் தான் அவனுடைய உணவு. அவன் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததுக்கு உண்டான பலன் தான் அவனுடைய உணவு. ஆனா என்ன சொல்றாங்க, என்னுடைய இதுல எந்த முயற்சி கிடையாது, என்னுடைய எந்த வலிமை கிடையாது, அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்கிறார்கள். அதே போன்று ஒருவர் ஆடை புத்தாடையை முடிஞ்சு கூட ரசூல் அந்த மாதிரி துஆவை கற்றுக் கொடுத்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அல்பஸனி ஹாதா மின் கைரி ஹவுலி மின்னி வலா குவா. என்னுடைய எந்த முயற்சியும் இல்லாமல், என்னுடைய எந்த வலிமையும் சக்தியும் இல்லாமல் இந்த ஆடை எனக்கு அணிவித்த அந்த அல்லாஹ்வுக்கு எல்லாம் போடு என்று சொல்லி இருக்கிறார். அது என்னுடைய உழைப்பின் வெளிப்பாடு, என்னுடைய சம்பாத்தியத்தின் வெளிப்பாடு. நான் உழைத்து சம்பாதிக்க போயிட்டு அந்த ஆடை என்னால் வாங்க முடிந்தது. அப்படி இருந்தும் கூட ரசூல் என்ன சொல்றாங்க, இந்த அல்லாஹ் எனக்கு சக்தி கொடுக்க போய் தான் நான் சம்பாதிச்சேன், அல்லாஹ் அருள் செய்ய போய் தான் நான் சம்பாதிச்சேன், அல்லாஹ்வுடைய அருள் சக்தி இல்லைன்னா என்ன சம்பாதித்திருக்க முடியாது என்று சொல்றாங்க. இப்படித்தான் ஒரு மனிதன் என்ன செய்யணும், இது அல்லாஹ்வின் புறத்தில் வந்தது என்று நினைத்தால் இந்த சுயதிருத்தவனுக்கு அந்த மோசமான குணம் அவனுக்கு என்ன செய்யாது, வராது. அருமை சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி ஒரு துஆவை செய்வார்கள். இது காலை மாலை துஆவிலும் இந்த துஆ இடம்பெற்றிருக்கிறது. என்ன ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, யா ஹய் யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீர், நித்திய ஜீவனே என்று நிலைத்திருப்பவனே, உன்னுடைய அருள் உன்னுடைய கிருபை கொண்டு உன்னிடத்து நான் உதவி தேடுகிறேன் என்று சொல்லுவாங்க. அஸ்லிஹ்லி ஷஅனி குல்லஹ், அஸ்லிஹ்லி ஷஅனி குல்லஹ், யா அல்லாஹ் என்னுடைய அத்தனை நிலையும் சரிபடுத்துவாயா, என்னுடைய அனைத்து நிலைகளையும் சீர்படுத்துவாயாக. வலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐனின், ஒரு கண் சிமிட்டு நேரம் கூட என்னை நீ என்னிடம் ஒப்படைத்து விடாதே. நல்லா அருமையான துஆ பாருங்க. ஒரு கண் சிமிட்டும் நொடி கூட என்னை நீ என்னிடத்தை ஒப்படைத்து விடாது. அதாவது என்ன அர்த்தம், கண் சிமிட்டு நொடி கூட என்னை நீ புறக்கணித்து விடாதே, உன்னுடைய பொறுப்பிடத்தை என்னை எடுத்து விடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கேட்டார்கள். காலை மாலை துஆவோட இதை நம்ம செய்ய சொல்றாங்க. காலை மாலை துஆ இடம்பெறுகின்றது. அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹ் வலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐனின். கண் சிமிட்டும் நேரம் கூட அல்லாஹ்வுடைய பொறுப்பிலிருந்து நாம் விலகி விட்டோம் என்று சொன்ன நம்முடைய நிலைமை என்ன ஆகுது யோசிச்சு பாருங்க. அப்ப எல்லாரும் அல்லாஹ், எல்லாமே அல்லாஹ், எல்லாமே அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் எஜமானன், நான் அவனுக்கு அடிமை. என்ன கிடைத்தாலும், எனக்கு கிடைக்கக்கூடிய செல்வம், எனக்கு கிடைத்த குழந்தை, எனக்கு கிடைத்த ஆரோக்கியம், எனக்கு கிடைத்த சக்தி, வல்லமை, ஆற்றல், கல்வி, சிந்தனை எல்லாமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு கொடுத்தது. இல்லை என்றால் நான் ஒண்ணுமே இல்லை. அவன் தான் எனக்கு எஜமானன். நான் அவனுக்கு என்ன பாடுபட்டாலும், எவ்வளவு பெரிய உயர்வான அந்தஸ்தை அடைந்தாலும் அவனுக்கு நான் அடிமை என்ற உணர்வு என்றைக்கு ஏற்படுதோ அன்றைக்கு தான் இந்த மாதிரி சுயதிருப்தி கொள்ளுகிற, இந்த கருப்பறிவை கொள்ளக்கூடிய இந்த சிந்தனை ஒரு மனிதனை விட்டு போகும் என்பதை புரிந்து கொண்டு அதை இந்த மாதிரி ஒரு மோசமான குணத்தை விட்டு நாம் பாதுகாப்பதற்கு உண்டான எல்லா பிரார்த்தனையும் செய்து கொண்டு அல்லாஹ்வையே நாம் எஜமானாக கருதி வாழ ஆரம்பித்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வான், நம்மை அங்கீகரிப்பான் என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وذكر فإن الذكرى تنفع المؤمنين.